பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்கு உள்ளவைகள், மன ரம்யமோ நித்திய விருந்து. சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். அந்த சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன? சில ஜனங்களை குறிக்குது, சில ஏழைகளை குறிக்குது. அந்த சிறுமைப்பட்டவர்களுடைய நாட்களெல்லாம் எப்படி இருக்குதான்? தீங்குள்ளவைகளாக இருக்குது. மன ரம்யமும் நித்திய விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. மன ரம்யமும் நித்திய விருந்து. ஒடுக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாள். சிறுமைப்படுகிறவருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாள். துக்கமாக இருப்பார்கள். சில ஏழைகள், சிறுமைப்படுகிறவர்கள் துக்கமாகவே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தீங்கான நாள். அவங்க சிறுமைகள் மாறாததுனால, ஏழ்மைகள் மாறாததுனால, அந்த ஒடுக்கங்கள் மாறாததுனால ஒவ்வொரு நாளும் துக்கமான நாளே, தொல்லையான நாளே. மன ரம்யமோ, மன மகிழ்ச்சியோ நித்திய விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிரந்தர மன ரம்யமோ நிரந்தர உணவுன்னு சொல்லப்பட்டிருக்கு, நிரந்தர விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதில் மகிழ்ச்சி கொண்ட ஜனங்களுக்கு வாழ்க்கை ஒரு விருந்தாகும். இந்த சூழ்நிலையிலையும் மன மகிழ்ச்சி கொண்ட ஜனங்களுக்கு என்ன ஆகுமா? வாழ்க்கை ஒரு விருந்தாகும். அன்பு தேவஜனமே, ஒடுக்கத்தை நினச்சி, சிறுமையை நினச்சி, ஏழ்மையை நினச்சி தொல்லைகளை அனுபவிக்கிறீங்களா? துக்கங்களை அனுபவிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், தொல்லையின் மத்தியிலும் நீங்கள் என்னத்தை நினச்சி துக்கப்பட்டுக்கிறீங்கள்? சிறுமைகள் மாற்றுகிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. தொல்லைகளை மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஏழ்மையை மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஒடுக்கங்களை மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அந்த சிறுமையும் அந்த தொல்லையையும், துக்கமும் தொல்லையும் தான் இருக்கும். அந்த ஒடுக்கத்தின் மத்தியில், சிறுமையின் மத்தியில், ஏழ்மையின் மத்தியில் என்ன இருக்கும்? துக்கமும் தொல்லை தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, மன ரம்யமோ நித்திய விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. மன மகிழ்ச்சியோ நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சியோ முகம் மலர்ச்சி தரும். மன மகிழ்ச்சியோ நித்திய விருந்து, அனுதினமும் விருந்து. இன்றைக்கு அந்த துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். மன துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்பு தேவஜனமே, வேதத்தில் பவுலும் சீலாவும் தேவனுடைய சுவிசேஷ காரியங்களை அறிவிக்கும் போது சிறுமைகளை அனுபவிச்சாங்க, தொல்லைகளை அனுபவிச்சாங்க, ஒடுக்கங்களை, நிந்தைகளை, அவமானங்களை அனுபவிச்சாங்க. தலைகீழாக கட்டப்பட்ட நிலைமையிலும் அவர்களுடைய சிறுமையை தேவன் மாற்றினார். அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீர் வடிச்சிட்டு நிற்கல. வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் பவுலும் ஷீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் கண்ணீர் வடித்து நில்ல. சர்வசாதாரணமாக கட்டப்படலை, தலைகீழாக கட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் ஒரு சத்தியத்தை மட்டும் அறிஞ்சு கொண்டாருக்கு. கையும் காலம் கட்டப்பட்டிருக்கு, வாய் கட்டப்படலை. அந்த வாயினால் அவங்க ஒடுக்கங்கள் மாறும்படி, சிறுமைகள் மாறும்படி, தொல்லைகள் மாறும்படி, துக்கங்கள் மாறும்படி தேவனை நோக்கி அந்த வாயினால் துதிச்சாங்க. துதிச்ச மாத்திரத்தில் அவர்கள் கயிறுகள் கட்டுண்டது, சிறைச்சாலை திறக்கப்பட்டது, அவங்க தொல்லைகள் மாற்றப்பட்டது, ஒடுக்கங்கள் மாற்றப்பட்டது. அவர்கள் விடுதலையோடு இருந்தாங்க. அவர்களுக்கு விடுதலை, துதிக்கிறவங்க குடும்பத்தில், ஜெபிக்கிறவங்க குடும்பத்தில் விடுதலை வரும். கர்த்தர் அவங்களோட துதியினால் தேவன் மகிழ்ந்தார். அந்த துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். அவர்கள் கட்டப்பட்ட அந்த கட்டை தேவன் அவிழ்த்தார். கட்டப்பட்ட அந்த கட்டை தேவன் அவிழ்த்தார். சிறைச்சாலையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த துதி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. துதிச்ச மாத்திரத்தில் தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. கண்ணால் பார்க்கலாலும் அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவங்க அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. அன்பு தேவஜனமே, நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், சிறுமைப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதன் மதியில் துதிங்க. மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குற தேவனை நோக்கி துதிங்க. மன துக்கத்தை மாற்றுகிற தேவனை நோக்கி துதிங்க. மன மகிழ்ச்சியை, நித்திய விருந்து. வேதம் சொல்லுது மன மகிழ்ச்சி தான் நித்திய விருந்து. அந்த மன மகிழ்ச்சி கொடுக்குற தேவனை நீங்கள் துதிங்க. உங்கள் சிறுமைகளை கர்த்தர் மாற்றுவார், ஏழ்மையை கர்த்தர் மாற்றுவார், ஒடுக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டாங்க. நம்ம சிறுமையிலும் ஏழ்மையிலும் ஒடுக்கப்படும் போது புலம்புவதை நம்ம நிறுத்தணுங்க.
புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம கஷ்டங்களை வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. உங்களோட ஒடுக்கங்களை, உங்களோட சிறுமைகளை, உங்களோட ஏழ்மைகளை ஜெபமாக ஏறெடுங்க. ஜெபத்தை கேட்கிற தேவன் மாம்சமான யாவரிடத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன். உங்களுடைய ஒடுக்கங்கள், சிறுமைகள் எல்லாம் ஜெபமாக ஆண்டவருடைய ஏறெடுத்து ஆண்டவரை துதிங்க. ஜெபத்தை கேட்கிறவர் உங்களுக்கு சரியான பலனை கத்தர் கொடுப்பார். மன மகிழ்ச்சியை கத்தர் கொடுப்பார். தொல்லையை மாற்றுவார், துயரங்களை மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார். அப்படியே அவர்களுக்கு செய்த இந்த அற்புதத்தை சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. ஆனால் சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து போகாதபடிக்கு அந்த சிறைச்சாலைக்காரர் அந்த அற்புதத்தை கண்ணார கண்டாங்க. அவர்களோட பவுலோட சீலாவோட ஒடுக்கத்தை, சிறுமையை கத்தர் மாற்றுவாரானால் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, உங்கள் கண்ணீரை மாற்றுகிற கத்தர் ஒருவர் உண்டு. மீண்டும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்குற கத்தர் ஒருவர் உண்டு. அவரை நோக்கி பாருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பது நம்ம தெரியாததுனால இன்றைக்கு சிறுமையை, ஒடுக்கத்தை, ஏழ்மையை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம் தேவன் வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். அன்னாளோட சிறுமையை மாற்றின கத்தர், லேயாளோட சிறுமையை மாற்றின கத்தர் மீண்டும் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களுடைய வாழ்வை கத்தர் ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியை மாற்றிவாரானால் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கத்தர் கொடுப்பார். எலிசபெத் வயது முதிர்ந்தவருடைய வாழ்க்கையிலையும் மன மகிழ்ச்சியை பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்து மீண்டும் மன மகிழ்ச்சியை கத்தர் கொடுப்பாரானாம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, ஒடுக்கங்களை மாற்றுகிற கத்தரை துதிங்க, சிறுமைகளை மாற்றுகிற கத்தரை துதிங்க, மன மகிழ்ச்சியை கொடுக்குற கத்தரை வரவேற்குங்க. அவருக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. கத்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற கத்தர், லேயாளோட சிறுமையை மாற்றினீங்களே, அண்ணாளோட சிறுமையை மாற்றினீங்களப்பா. கட்டப்பட்ட ஆண்டவரே, சிறுமைப்பட்ட நாட்கள்லாம் வேதம் சொல்லுதுப்பா. சிறுமைப்பட்டவுடைய நாட்கள்லாம் தீங்கு உள்ளவை. அந்த தீங்கனால் மாற்றி மன ரம்மியத்தை கொடுக்குறவர், மன மகிழ்ச்சியை கொடுக்குற ஆண்டவரே தேவன் இப்படி பிள்ளைகளோடு கூட இருக்கிறீரப்பா. இவ்வேளை என் பிள்ளைகள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீரப்பா. அந்த மன மகிழ்ச்சி என்ற விருந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. எல்லா நெருக்கங்களை, ஒடுக்கங்களை மாற்றி அப்பா துதிக்கிறோம். நித்திய விருந்த கத்தர் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ ஜனமே, மன மகிழ்ச்சி தான் முக மலர்ச்சியை தரும். உங்கள் மனசை பார்க்குற கத்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். God bless you. Have a blessed day.